என் தங்க பிள்ளையே, இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியினை நீ என்னவென்று நிச்சயமாக கேட்டே ஆக வேண்டும். ஏன் தெரியுமா? நேற்று இரவு என் குழந்தை நீ நடு இரவில் தன்னுடைய தூக்கம் கலைந்து நின்றது. சற்றென்று மனது படபடப்பாக இருந்தது. தன்னை சுற்றி என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்று தெரியாமல் சில நேரங்கள் கழித்து என் பிள்ளை மீண்டும் நீ உறங்கத் தொடங்கினாய் அல்லவா? ஆனால் என்னவோ விடியலில் கண் விழிக்கும் போது சரியான உறக்கம் இல்லாதது உனக்கு இருந்து கொண்டிருந்ததல்லவா? இந்த உறவு உனக்கு எதனால் வந்தது? நேற்றிரவு உன்னுடைய தூக்கத்தை கலைத்த அந்த சக்தி எது என்பதையும் உனக்கு சொல்லிவிட வேண்டும். உன் அப்பன் நான் வந்திருக்கிறேன். என் குழந்தையே, இப்படியெல்லாம் நடக்கும் என்று நீ எதிர்பார்க்க மாட்டாய் அல்லவா? உனக்கு தூக்கம் கலைந்தது மட்டும்தான் நினைவில் இருக்கிறதே தவிர இது எதனால் நடந்திருக்கும், யாரால் நடந்திருக்கும் என்பதை பற்றி எல்லாம் உனக்கு எதுவும் புரியவில்லை. நீ பெரிதாக சந்தேகப்படவும் இல்லை. ஆனால் உன் வாழ்க்கையில் உன் அப்பன் கருப்பன் எனக்கு தெரியும் அல்லவா? இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி எந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்று உன் அப்பன் கருப்பன் எனக்கு தெரியும் அல்லவா? அப்படி இருக்கும்போது நான் அதை உனக்கு சொல்லாமல் விட்டுவிட்டோம். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த முக்கியமான பிரச்சனையை பற்றி நான் உன்னிடத்தில் எந்த விஷயத்தையும் தெரிவிக்காமல் இருந்து விட்டோம் என்றால் எதிர்பாராத விஷயங்களும் எதிர்பார்த்த நன்மைகளும் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற நேரத்தில் ஒரு சக்தி உன் தூக்கத்தை கலைத்திருக்கிறது என்றால் நிச்சயமாக அதனை என்னவென்று உணர வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு உன் அப்பன் கருப்பன் நான் முழு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றேன். என் அன்பு பிள்ளையே, சில விஷயங்கள் இந்த கருப்பனை தாண்டி உன் வாழ்க்கையில் நடக்கிறது. அதற்கு காரணம் என் குழந்தையே, நீ உன்னுடைய மனதில் வைத்திருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள், உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகள், தேவையில்லாத ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் யோசித்து யோசித்து என் பிள்ளை உன் வாழ்க்கையில் பல நன்மைகளை நீ தொலைத்து விட்டாய். எதிர்பாராத விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ நடப்பதற்கு நீ அனுமதித்து விட்டாய். தேவையில்லாத தீய சக்திகள் உன்னை வந்து சேர்வதற்கு நீ மிகப்பெரிய உறுதுணையாக நின்று விட்டாய் என்பதுதான் உண்மை. அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளையே, உன் அப்பன் கருப்பன் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி பதற்றத்தை உருவாக்குகின்றதா? என் குழந்தையே, பதட்டப்பட வேண்டிய நேரம் அல்ல இது. உன் வாழ்க்கையில் பதட்டம் என்பது இப்போது உனக்கு தேவையில்லை. பதற்றமில்லாமல் நான் என்ன சொல்கின்றனோ அதை சரியாக நீ கேள். உனக்கு நான் என்ன கொடுக்க நினைக்கின்றனோ அதை நீ சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உன்னுடைய வாழ்க்கையென நான் தருகின்ற எல்லா விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உனக்கு என்ன கொடுக்கும், எது கொடுக்கும் என்பதையே தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் உன்னோடு நான் நின்று கொண்டிருந்தேன் உன் தூக்கம் கலைகின்ற நேரத்தில். அப்படியானால் என்ன சக்தி அங்கே வந்திருக்கும் என்று நீ சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். என் குழந்தையே, ஆபத்து என்னும் உனக்கு நெருங்குமோ என்கின்ற ஒரு சந்தேகத்தில்தான் உன் அப்பன் கருப்பன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன்னுடைய இல்லத்தில் நான் நின்று கொண்டிருந்த இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது என்னவென்பதையும் நான் உனக்கு இப்போது தெளிவாக சொல்கிறேன். என் குழந்தையே, நல்ல நேரம் உனக்கு இப்போது தெளிவாக சொல்லி வரும்போது, நல்ல சூழ்நிலைகளை உருவாக்கும் போதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பல துன்பங்கள் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றதல்லவா? மேலும் மேலும் பல கஷ்டங்கள் உன்னை ஆட்டி படைத்து கொண்டே இருக்கின்றதல்லவா?
இதிலிருந்து நீ உன்னை மீட்டெடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இதிலிருந்து இந்த வாழ்க்கையில் நீ கடந்து வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நேற்று இந்த கருப்பன் உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருந்த போதுதான் சற்றென்று ஒரு சத்தத்தை உணர்ந்து உன் அப்பன் உன் இல்லத்திற்குள் வர வேண்டும் என்று நேர்ந்தது. அப்படியானால் என்னை தாண்டி யாரும் உள்ளே வரவில்லை. உள்ளே இருக்கின்ற யாரோ ஒருவர்தான் இது போன்ற ஒரு நிகழ்வை உன் வாழ்க்கையில் நடத்தி இருக்கின்றார். அப்படி என்ன நடந்திருக்கிறார்கள்? என்ன சம்பவம் நடந்தது? எதனால் உனக்கு அந்த கண் விழிப்பு ஏற்பட்டது என்று இந்த கருப்பன் சற்றென்று உள்ளே நுழைந்தபோது அங்கே நின்று கொண்டிருந்தது யார் தெரியுமா? என் குழந்தையே, உன் இல்லத்தில் நின்று கொண்டிருந்தது அந்த கந்த பெருமான். நானும் தீய சக்திகள் ஏது வந்துவிட்டதோ என்று நினைத்து பயந்து விட்டேன். ஆனால் அங்கு நின்றது தெய்வ சக்தி என்று தெரிந்தவுடன் உன் அப்பன் கருப்பன், உன் அப்பன் கந்தன், நானும் மகிழ்ச்சியுட்டேன். நீ என் சக்தி வந்ததில் காப்பாற்றுவதற்கு என்று நினைத்தால் நீ பயப்படுகிறாயா என்று கேட்டாய் அல்லவா? என் குழந்தை, அப்பனுக்கு பயம் தன்னை பற்றியதல்ல. நான் உள்ளே அதிகமாக என் குழந்தை எதுவும் நடந்து விடுமோ என்கின்ற பயம்தான் எனக்குள் அதிகமாக இருந்து கொண்டிருந்தது. கந்தன், அந்த முருகன் அங்கே நின்று கொண்டு உனக்கு ஒரு விஷயத்தை உன் இல்லத்தில் உன் மனதிற்குள் புரிய வைத்து கொண்டிருந்தேன். நீ தவறாக நினைத்து கொண்டிருக்கின்ற என்ற ஒரு விஷயத்தில் இருக்கின்ற உண்மையை உன் மனதிற்குள் அவர் தெரிய வைத்து கொண்டிருந்தார். நீ அந்த உண்மையை உணரும் தருணத்தில் சற்றென்று உனக்கு ஒரு விழிப்பு உணர்வு வந்து விட்டது. உனக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்டது போன்ற ஒரு உணர்வும் உனக்கு வந்து விட்டது. அந்த நேரத்தில் ஒரு பூனை ஒரு பாத்திரத்தை தட்டி விட்டு கொண்டிருக்கலாம், அல்லது ஏதேனும் ஒரு சிறிய சத்தம் உனக்கு கேட்டிருக்கலாம். அப்படி கேட்டிருந்தால்தான் நிச்சயமாக என் குழந்தை, நீ உணர வேண்டியது உன்னுடைய வாழ்க்கையில் கந்தன் நின்று கொண்டிருக்கிறார் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே நீ எப்போதாவது உணர்ந்திருக்கின்றாயா? சில விஷயங்கள் இரவில் பயங்கர குழப்பமாக உனக்கு இருந்திருக்கும். அதற்கு முடிவே இனி இருக்காது என்பது போன்ற ஒரு எண்ணம் உனக்குள் இருந்திருக்கும். இனி அவ்வளவுதான் என்று கூட நினைத்திருப்பாய். ஆனால் இரவு நல்லபடியாக உறங்கிவிட்டாய். ஆனால் விடியலில் அந்த விஷயத்திற்கு ஒரு தெளிவு உனக்கு கிடைத்திருக்கும். அந்த விஷயத்திற்கு உனக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்கும். அப்படி நீ உணர்வாயானால் என் பிள்ளையே, நீ அந்த விஷயத்தில் எல்லாம் இப்படிதான் என்பதையும் புகுத்தப்படும் என்பதையும் புரிந்து கொண்டு, அதனால் தான் உன்னிடத்தில் சொல்வது இரவு நேரத்தில் நல்லபடியாக உறக்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று. நல்ல சக்தியோ கெட்ட சக்தியோ அந்த நேரத்தில் நடமாடும். உனக்கு எதை தளர்த்துவதாக இருந்தாலும் அதை அந்த நேரத்தில் நடத்தி கொடுக்கும். கெட்ட விஷயங்கள், கெட்ட சக்திகள் ஒருபோதும் உள்ளே நுழைய முடியாது. ஏனென்றால் நல்ல சக்திகள் அத்தனையும் உன் இல்லத்தின் வாசலிலும் உன் இல்லத்திற்குள்ளும் உனக்கு காவலாக நிற்கும் போது யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது. அப்படி இருக்கும்போது உன் இல்லத்திற்குண்ட தெய்வ சக்தி உனக்கு நல்லதை சரியாக பெற்று கொடுக்க வேண்டும் அல்லவா? தெய்வ சக்தி உனக்கு கொடுக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? மேலும் மேலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களையும் சரியாக பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை உண்மைகளையும் நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருக்கிறேன் என்பது எப்போதும் உன் மனதில் நிலையாக நிற்க வேண்டும். நான் இருந்து உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களையும் சர்வ நிச்சயமாக முழுமையாக பெற்றுக்கொள்கிறாய் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதுவே உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும்.
இந்த கருப்பன் சொல்வது இப்போதாவது என் பிள்ளைக்கு புரிதா? கந்தன் உன் தூக்கத்தை கலைக்க வரவில்லை, உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை புகுத்த வந்திருக்கின்றேன். அந்த விஷயம் உனக்குள் புகுந்தும் நேரம் அதை சற்றென்று நீ நம்ப முடியாமல் எழுந்து விட்டாய் என்பதுதான் உண்மை. ஆனால் மறுபடியும் நீ உறக்கத்தை எடுத்துக்கொண்டாய் அல்லவா? சில நேரங்களில் கழித்து உன் உறக்கம் உனக்கு வரும்போது அந்த குழப்பத்திற்கான பதிலும் உனக்கு கிடைத்து விட்டதல்லவா? இது போதாதா? உன்னுடைய வாழ்க்கையில் அந்த முருகன் நடத்துகின்ற நாடகம் என்னவென்று நீ அவரிடத்தில் கேட்டதை இன்று நல்ல நாளில் நீ நல்லபடியாக நல்ல எண்ணங்களோடு எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காக அதனை உனக்கு செய்து கொடுத்திருக்கின்றார். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையை நீ கேட்டதையெல்லாம் சற்றென்று கொடுத்து விட்டோமானால் என்பதையும் இந்த கருப்பன் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நீ நினைத்த வெற்றி அத்தனையும் உன்னை வந்து சேர்கிறது என்பதையும் தெரிந்து கொண்டு நல்லபடியாக நீ இருக்க வேண்டும். அப்படி இருந்தாயானால் எதிர்பாராத மாற்றங்களும் எதிர்பாராத விஷயங்களும் உன் கைகளில் நிச்சயமாக கிடைக்கும். உன்னுடைய குழப்பங்களுக்கெல்லாம் நல்ல தீர்வு கிடைக்கும். நீ குழம்பி தவிர்த்த விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக உனக்கான நல்ல பதில் கிடைத்தே தீரும். வாழ்க்கையில் நீ வேண்டியதை உனக்கு கொடுக்கவில்லையே என்று நினைத்து வருத்தப்படாதே. அது கொடுக்கின்ற நேரம் நீ பெறப்போகின்ற வெற்றியானது உன்னை ஓர் நல்ல இடத்திற்கு அழைத்து செல்லும். நேரம் நீ கனவிலும் நினைத்திடாத அளவிற்கு பல நம்பிக்கைகள் உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு யார் இருக்கிறார்கள் யார் இல்லை என்பதையும் பற்றி எல்லாம் வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே என்று உன்னை காக்க உன் அப்பன் கருப்பன் அந்த கந்தனும் உனக்கு துணையாக நின்று கொண்டிருக்கின்ற இந்த நாளில் உன் வெற்றியை நிச்சயமாக உறுதி செய்விட்டால் போதும். எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத அத்தனை நன்மைகளும் உனக்கு கிடைக்கும். நீ வேண்டி விரும்பி நின்ற விஷயங்கள் அத்தனையுமே உன் கைகளில் உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்களில் எல்லாம் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான நன்மைகள் நடக்கும் என்பதை புரிந்து கொண்டால் போதும். உன்னை தேடி நான் வந்து இந்த தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதையும் நீ புரிந்து கொள்வாய். வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய வெற்றியை உன் அப்பன் நானும் உன்னோடு இருந்துதானே பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நானும் இருந்துதானே உனக்கு புரிய வைக்கின்றேன். இப்போது கருப்பன் உன்னை பயமுறுத்தி விட்டேனோ? கருப்பன் கேட்டு நீ பயப்படலாமா? அப்பன் ஒரு தீய விஷயத்தை சொன்னாலும் அதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை தான் கடைசியில் உன் முன்னால் தெரிய வேண்டும் என்று அறிய வேண்டாமா? இந்த நேரத்தில் உனக்கு கிடைக்கின்ற இந்த சந்தோஷத்தை நினைத்து நீ பெருமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருக்க வேண்டாமா? என்றும் இந்த வெற்றியை நீ உன் வாழ்க்கையில் உறுதி செய்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதையும் புரிந்து கொண்டால் போதும். எதிர்பாராத அத்தனையும் உன்னை நிச்சயமாக வந்து சேர்ந்து கொண்டே இருக்கின்றது. நீ நினைத்ததை விட இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான பல நன்மைகளை பல நம்பிக்கையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து தருகின்றது என்பதை உணர்ந்து விட்டால் போதும். நல்ல நேரம் ஒருவருக்கு வாய்க்கிறது என்றால் இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை விஷயங்களையும் உண்மைகளையும் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை புரிந்துகொள். நடப்பது எல்லாம் உன்னை நல்வழிப்படுத்தும். இந்த வாழ்க்கையில் உன்னுடைய குழப்பத்திற்கான பதிலை கொடுக்கும் என்பதை நீ உணர்ந்து விட்டால் இரவில் உனக்கு வருகின்ற விழிப்பிற்கு என்ன காரணம் என்பதையும் நீ தெரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, தூக்கம் கலைந்து விட்டது என்றால் உடனடியாக பதற்றமடையாதே. ஏதோ ஒரு தீய சக்தி நடமாடிக்கொண்டிருக்கிறதோ என்று நினைத்து விடாதே. தூக்கம் கலையும் போதெல்லாம் ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். ஏதோ ஒரு தெளிவு கிடைத்துவிட்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை அது கொடுக்கிறது என்பதையும் புரிந்து கொண்டால் போதும். நல்ல விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நடந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை சர்வ நிச்சயமாக உன் கைகளில் வந்து கொண்டு கொடுக்கின்றது. கனவிலும் நினைத்திராத அளவிற்கு தெய்வம் உன் வாழ்க்கையை உனக்கு ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் கொடுத்து கொண்டிருக்கின்றது.
என்பதை முதலில் நீ புரியத் தொடங்கு. கருப்பன் முன்னால் நிற்கிறாய் என்பதை மறந்து விடாதே. இந்த கருப்பன் நினைத்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் சர்வ நிச்சயமாக நான் உடனடியாக நிறைவேற்றி கொடுத்து விடுவேன் என்பதை முதலில் புரிந்து கொண்டால் போதும். இந்த வாழ்க்கையில் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு நல்ல விஷயங்களும், நீ கனவிலும் நினைத்திடாத அளவிற்கு பல நல்ல சந்தோஷங்களும் என்றும் என்றென்றும் உன்னை தேடி வரும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? நான் நடத்துவது எல்லாம் உன்னுடைய நம்பிக்கையும், நான் கொடுப்பது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையும் மீண்டும் மீண்டும் உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழு மனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.